ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றதாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த தொடர்ச்சியான பதிவில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த பிப்ரவரி மாதத்தையே ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஸோ அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆண்டு எப்படி உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய வருடமே சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பிறக்க பிறக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது மாதாந்திர பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அடையும். நோட்டிஃபிகேஷனில் காட்டும்போது நீங்கள் உடனே பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆவது தான் வழக்கம். இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த 9 கிரகங்களுமே ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த கிரக மாற்றங்கள் என்ன பண்ணுன்னா 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். அதில் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துது. இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் குரு உங்கள் ராசியிலே தான் இருக்க போகிறாரு. அதே போல் சந்திரனும் தன்னுடைய ராசியிலே தான் பயணிக்க போகிறாரு. கடகராசி அதாவது சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே தான் இந்த மாதத்தை அவர் நிறைவும் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இது இல்லாமல் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்கிறாங்க. ஆனால் மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைந்திருக்காரு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் எப்போதும் போல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே போல் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 21ஆம் தேதி கும்பத்தில் அமர்ந்துடுவார். ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான். ஆனாலுமே ஒரு சில நேரம் ஒரு சில தீமைகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஏராளமான நன்மைகளும் ஏற்பட போகுது. இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னதான் உங்களுக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தாலுமே கூட நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா யானைக்கும் மடிசருக்கும். ஸோ எப்போ யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு நம்ம எதுலேயுமே தலகணத்தோடு இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கோங்க. சகோதர காரகன் செவ்வாய் அப்படின்றதுனால சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ இந்த 2 கிரகங்களுமே அஷ்டமத்தில் அமர்ந்திருக்காங்க. 3வது இடத்துல கேது அமர்ந்திருக்காங்க. அதனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து விஷயத்தில் யாருக்கும் எந்த விதமான உறுதியும் சரி ஜாமீனும் சரி கையெழுத்தும் சரி நீங்கள் போடாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு அவங்களுடைய இரத்த உறவுகளுக்குள்ளே ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஓரளவுக்கு அது கொஞ்சமாவது அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் வருத்தப்படாதீங்க. திட்டமிடல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா அதற்கான அமைப்புகள் நல்லா இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறாரு. ஸோ பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால தொழிலில் நிறைய எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். தொழிலில் நிறைய விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். நீங்கள் யார் கூடயாவது பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழிலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய துறை எந்த துறையில் வேணாலும் நீங்கள் வேலை செய்துட்ருக்கலாம்.
அப்படி எதில் நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பெயர், புகழ், மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கும். குரு பகவான் ராசியிலே இருக்கிறாருங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வேலையில் அழுத்தத்தை வந்து கொடுப்பாரு. அவர் என்னதான் உங்களுக்கு பணம் வந்து வாரி வாரி கொடுத்தாலுமே கூட ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு தான். வருமானத்தை பெருக்கி கொடுக்குவார், அதுக்காக கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுப்பார். ஸோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றத குரு பகவான் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வார். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கடுமைகளையோ அழுத்தங்களையோ வந்து பொருட்படுத்திக்காமல் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏற்றங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வேலைப்பளு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வருமானத்தை பார்ப்பீங்க. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன், ராகு, செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தேவையில்லாத மனசுக்கு குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகும். ஸோ அதனால் படிப்பில் கவனம் வந்து சிதற ஆரம்பிக்கும். கவனமாக படிக்கணும். வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு படிக்க முடியுமா முடியாதா, நம்மளால் இங்கே வந்து சரி பண்ணி சமாளிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். ஏன்னா மனசில் குழப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு தான் கிரகநிலைகள் இருக்குது. ஏதோ ஒரு கவலையோ ஒரு குழப்பமோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நினச்சி நீங்கள் பெருசாக வந்து பயப்படாதீங்க. இந்த குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே கூட அதை கண்டுக்காமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு வெற்றிகளையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 10ல் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ 10ல் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைவாய்ப்பில் பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் இருக்கும். இது எல்லாம் இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தானே இருக்கிறாரு. குரு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நேரம் எல்லா விஷயங்களும் சரியாகும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். ஸோ கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரத்தையும் இந்த மாதம் வந்து செய்யுங்க. எல்லாருக்கும் தெரியும், February 1 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தைப்பூசம். இந்த தைப்பூச நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடும் பரிகாரத்தையும் சொல்கிறேன். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே செய்யுங்க. அப்போ தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள் இதெல்லாம் வந்து தீர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது தைப்பூசத்தன்னைக்கு வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முருகன் வழிபாடு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சண்முக கவசத்தை வந்து கேளுங்க. நேரம் இருக்குது, உங்களால் முடியும், படிக்க தெரியும்னா நீங்கள் படிங்க. படிக்கிறதும் சரி கேட்குறதும் சரி ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் எது உங்களால் முடியுமோ அது தாராளமாக செஞ்சுக்கோங்க. February மாதம் 8வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு கட்டாயமாக வருமானத்தை அதிகமாக்கி கொடுப்பாங்க, பண வரவுகளை எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் தான் வந்து இப்போ இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய பாதுகாப்பையும் சரி ஆரோக்கிய பாதுகாப்பையும் சரி நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ செல்ஃபாகவும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய மனசுக்கு ஒரு கலக்கம் வருது. நல்லா தெரிஞ்ச விஷயங்கள், நல்லா செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை பண்ணிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த February மாதம் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் முருகன் வழிபாடு செய்கிறதும், சஷ்டி கவசம் படிக்கிறது, கேட்குறது, இல்லைனா ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை நீங்கள் எழுதுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மந்திரத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லுங்கள். குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சொல்ல வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்கள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களே போதும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றுறதுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும். ஸோ இதுக்காக நம்ம பெரிய பெரிய அளவுக்கு கோவிலுக்கு போகணும், நிறைய செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்யணும், அப்போ தான் அது சரியாக போகும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது.
ஸோ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்பிக்கை தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு தெய்வமே நமக்கு இது தான் வேணும், இப்படி தான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கிடையாது. இது எல்லாமே நாம்பளாக ஏற்படுத்திகிட்ட வழக்கம்தான். ஸோ நீங்கள் மனசார உண்மையாக ஒரு பக்தியை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், அந்த கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு அமைதியை கொடுக்கும், உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றலும் எண்ணங்களும் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து கூட வழிபாடுகள் செய்யலாம். உங்களால் முடியும்னா தாராளமாக செய்யுங்க. ஸோ எங்கே இருந்து செய்தாலுமே கூட நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் உண்மையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ தொடர்ந்து நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.